சந்தையின சந்தை இது எங்க ஊரு சந்தை. சந்தை அட சந்தை, சந்தை சந்தை சந்தை. வைக்க போறேன் நானும் கடையத்தானே இங்க 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 இங்க. விக்கிறாங்க விக்கிறாங்க, பழம்தானே விக்கிறாங்க. போடுறாங்க போடுறாங்க, டீ கூட போடுறாங்க. நானும் கூட இங்க வந்து விற்க போறேன். சந்தை இது சந்தை, இது எங்க ஊரு சந்தை. இந்த பக்கம் கடையை போட்டோம்னா இந்த சைடு வர்றவங்க பார்க்க மாட்டாங்க. ஓ, இந்த சைடு கடையை போட்டோம்னா அதோ அந்த பக்கம் போறவங்க பார்க்க மாட்டாங்க. இதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. வழிப்பறி கொள்ள மாதிரி நடுத்தெருவுல வியாபாரம் பார்த்துட வேண்டியதான். யாரங்கே கொண்டு வாங்க பொருட்களை. இவளை சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்ல. எல்லாத்தையும் காரணம் அந்த புறம்போக்கு பேதான். பொண்டாட்டியை கட்டிட்டு வானா ஒரு பொறுக்கியை கட்டிட்டு வந்திருக்கான். மகளே, ஏமா மருமகளே. மாமியாரே, ஏமா மாமியாரே. ஏண்டி மருமகளே, என்ன இப்படி நடு வீதியில உட்கார்ந்துருக்க? அந்த பக்கம் இந்த பக்கம் இல்லாம. இந்த பாரு கிளவி, வந்தமா பொருளை இறக்கி வச்சமா போனமான்னு இருக்கணும். இந்த வியாக்கியானம் எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது, சரியா? அடியே, நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதாட்டி? உன் மாமியாரு டி, உன் மாமியாரு. மாமியாருனா அப்படி என்ன பெரிய கௌரவம்? உங்க பேர்ல 10 கப்பல் ஓடுதா இல்ல 15 ஏரோப்ளைன் பறக்குதா? என் புருஷனை பெத்து வச்சிருக்கிய, அதுவும் ஒரு தெண்ட கர்மாந்தான், ஒரு தொழிலுக்கு போகுதில்ல. இதுக்கு மாமியார் பெரிய கவர்னர் பட்ட நினப்பு. வாங்க வீட்டுக்குள்ள. அடி வா, வீட்டு பக்கம் வா, வச்சுக்கிற உன்னைய. என்ன இப்போ உங்களுக்கு மாமியார் மருமக சண்டையா? வீட்டுல போய் வசமா வச்சுக்கலாம். இது தொழில் நடக்க வியாபாரம். வந்தமா கொடுத்தமா போனமான்னு இருக்கணும். எல்லாம் என் அவனை சொல்லணும். ஒரு ஸ்ரீதேவியை வீட்டுக்கு பிடிச்சிட்டு வருவான்னு பார்த்தா இப்படி ஒரு மூதேவியை பிடிச்சிட்டு வந்துட்டானே. என்ன எங்க அம்மா இப்படி புலம்பிட்டு போறா? அடியே சின்ன பொண்ணு. என்றா புருஷா, உனக்கு என்ன வேணும்? அடியே, எங்க அம்மா ஏண்டி புலம்பிக்கிட்டே போகுது? எங்க அம்மிட்ட என்ன சொல்லி தொலைச்ச? வேற ஒண்ணுடா புருஷா, ஒன்ன பேசுற மாதிரியே பேசினேன். உங்க அம்மா கோச்சிட்டு போயிட்டு. என்னது, என்ன பேசுற மாதிரியா? அப்போ இதே மாதிரி மரியாதை கட்டத்தனமா பேசிட்டு இருந்தியா? ஆமாண்டா வெண்ணத்தலையா. ச்சே, இவ கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாள. இவளை ஏன்டா கெட்டினேன்னு தெரியாம நான் படுத பாட்டுல நான் செஞ்ச பாவத்துக்கு எங்க அம்மா வேற வச வாங்கிட்டு போறா. அதை நினைக்கையில தான் கவலையா இருக்கு. ஷோ அப்பா, குடும்பத்துல ஒவ்வொருத்தரா வந்து சண்டை போட வராங்க. இவங்களை சமாளிக்கவா இல்ல நான் வெங்காயத்தை வித்து காசாக்கவான்னு தெரியலையே. வெங்காயம் வெங்காயம். அம்மா வாங்க, ஐயா வாங்க. யார் வீட்டுல சமைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் ஓடி வர. உங்க வீட்டுல இன்னைக்கு சமைச்ச சாப்பாடு இருந்தாலும் நீங்க வெங்காயம் வாங்கலாம். இல்ல நேத்து சமைச்ச பழைய சோறு இருந்தாலும் அதுக்கும் நீங்க வெங்காயம் வாங்க. சின்ன வெங்காயம் ரொம்ப சிறுத்து கிடக்கு. பெரிய வெங்காயம் நம்ம கடையில நல்லா பெருத்து கிடக்கு. தளதளன்னு நீங்க இதுவரைக்கும் தக்காளி பார்த்திருப்பீங்க. பளபளன்னு எங்கேயாவது வெங்காயம் பார்த்திருக்கீங்களா? வாங்கம்மா வாங்க. இந்த சின்ன பொண்ணு கடையில தான் பளபளக்கும் வெங்காயம், பளிச்சின வெங்காயம், கரகரக்கு வெங்காயம், காரமான வெங்காயம். அகிலாக்கா தான் அரைகுறை லூசு. அவங்கள ஏமாத்தி எப்படியாவது விற்கலாம். அந்த அக்கா மாமியார் ஊரை பார்த்து போச்சு. சரி, அத மாதிரி அரைமண்டல் எதுவும் வராமலா போயிரும். அவங்க கிட்ட இன்னைக்கு நம்ம வெங்காயத்தை வித்துக்க வேண்டியதான். தவறுடி தவறு. அப்படி சொன்னதுனால தானே வெங்காயம் வாங்குறதுக்கு என் கடை கிட்ட வந்திருக்கு. நான் கடை பக்கம் வந்தது நம்ம உண்மைதான். ஆனா நான் வெங்காயம் தான் வாங்க வந்தேன். நீ எப்படி சொல்ற? சின்ன பொண்ணு கிட்ட வந்துட்டு யாராவது வெங்காயம் வாங்காம போக முடியுமா? அப்படி ஒரு ஆஃபர், அழகான ஆஃபர், ஆனி ஆஃபர், அதிரடி ஆஃபர். ஆடி மாசம் தான் ஆஃபர் இருக்கும். ஆனி மாசம் என்ன ஆஃபரு? ஏன் இவ எப்படி சொல்ற? அப்படி என்ன ஆஃபர்னா அருகில போய் பாத்துருவோம். அறிவு கெட்டவளே. வாங்கக்கா, அறிவுல முத்துனவங்களே. இது சரி, உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்கிறதுக்கு என்ன இங்க பட்டிமன்றமா வச்சு நடத்துறாங்க? வந்து வெங்காயம் வாங்கக்கா. ஆமா, நாங்க எதுக்கு உங்ககிட்ட வெங்காயம் வாங்கணும்? உங்க வீட்டுல குழம்பு வைக்கணும்ல, அப்போ வெங்காயம் வேணும்ல. அது மட்டும் இல்லாம ஆனி மாசம் ஆஃபர் போட்டிருக்கேன்க்கா. என்னக்கா, ஆடியில ஆஃபர் தெரியும், இவ ஏதோ ஆனியில ஆஃபர்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காக்கா. அதான் என்னன்னு கேட்டு போலான்னு வந்தேன். என்னங்கடி சொல்றீங்க? எல்லாரும் என்னன்னு கேட்கத்தான் வந்தீங்களா? யாரும் வெங்காயம் வாங்க வரலையா? அடியே, வெங்காயம் என்ன விலைடி? வாங்க வாங்க, மொட்டைமணி நமிதா பெட்டி வாங்க வாங்க. விலை என்ன? எல்லாம் ஆஃபர் விலை தான். ஆஃபர் விலையா? அப்படின்னா தள்ளுபடி விலையா பாட்டி? அடேங்கப்பா, உன் மூஞ்சை முகரையும் பார்த்தா தள்ளுற மாதிரியா இருக்கு. கிழவிக்கு கொழுப்ப பத்தியா? மண்டையில ஒரு சொட்டு முடி இல்லைனாலும் என்னம்போ மூளையில சயின்டிஸ்ட்னு நினப்பு.
விலைய சொல்லுடி வெங்காய மண்டை. இந்த விளையாத தரிசு நில மாதிரி மண்டையை வச்சுக்கிட்டே என்ன பார்த்தா வெங்காயம் மண்டைன்ற கிளவி ஈரடியும் உனக்கு வச்சுக்கிறேன். வியாபாரம் முடியட்டும் அப்புறம் பாரு. கிழிச்ச சின்ன பொண்ணு, உனக்கு இதெல்லாம் தேவையாட்டி? வியாபாரத்தை பாருடி. அடடே, வெங்காயம் வாங்கணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேனே. வாங்க அம்மா வாங்க, வெங்காயம் வாங்க. இந்த சின்ன பொண்ணு கடைக்கு ஓடி வாங்க. அடடே, நம்ம சின்ன பொண்ணாக்காவே வெங்காயம் விற்கிறாங்க. பேசாம இவங்க கடையிலே வாங்கிடுவோம். சின்ன பொண்ணாக்கா, வெங்காயம் விற்கிறது நீங்க தானா? நான் கூட யாரோன்னு நினைச்சேன். வாடிமா புள்ளதாச்சு பொம்பளை, இந்த வேகாத வெயில்ல வந்திருக்க. ஆமாக்கா, என் வீட்டுக்காரரு வெளியில போயிட்டாரு. அவர் வர சாயங்காலம் ஆகும். வரும் முன்னாடி சமைச்சு வைக்கலாம்னு நினைச்சேன். அதாங்க வெங்காயம் வாங்கலான்னு சந்தைக்கு வந்தேன். சந்தைக்கு வந்த சித்ரா, வெங்காயம் தான் வாங்கி கேடி. விக்கிறேன் நான் வெங்காயம் தான் விக்கிறேன் நான் வெங்காயம் தான் விக்கிறேன். வாங்கி கொஞ்சம் பாரு, இது விளைஞ்ச நல்ல வெங்காயம். ஏ சிமிட்டி சித்ரா, உனக்கு வெங்காயம் வாங்குறதுக்கு வேற நல்ல கடை கிடைக்கலையாட்டி? நாங்க வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. வெங்காயம் தள்ளுபடி விலை, ஆஃபர் விலைன்றா. ஆக மொத்தம் வெங்காயத்தை மட்டும் எடை போடவே மாட்டேங்கிறடி. ஐயா, இந்த நயன்தாராக்காக்கு வியாபாரத்தை கெடுத்து விடலன்னா இன்னைக்கு தூக்கம் வராது போல. சொல்றதுல என்னடி தப்பு? 4 பேர் நிக்கிறோம், விலையை சொல்லவே மாட்டேங்கிறோம். அதானே நாங்கெல்லாம் வேலை வெட்டிக்கு போக வேணாமா? சொட்டத்துல கிளவி, உனக்கு என்ன வேலை? காய்கறி வாங்கி கொண்டே உன் மருமக கையில கொடுத்தா சமைச்சு கொடுக்குறா. தின்னுட்டு இருக்கிறதுக்கு என்ன வியாக்கியானம் பேசுற நீயே? என்ன ஒன்ன மாதிரியாட்டி என் மருமக மாமியால தூக்கி போட்டு மிதிக்கிறவ? என் மருமகெல்லாம் எனக்கு நல்லா சோறு தருவா. சின்ன பொண்ணாக்கா, அடுத்தவங்க குடும்பத்துக்குள்ள ஏன்கா தலையிட்டு இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறீங்க? அசிங்கப்படுறதெல்லாம் எனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி, அப்போ அவமானப்படுறது அது எனக்கு ஆப்பிள் சாப்பிடுற மாதிரி. திருந்தாத ஜென்மம் இருந்தென்ன லாபம், இத போல திருந்தாத ஜென்மம் இருந்தென்ன லாபம். எப்பா பாரு பஞ்சாப் காரி மாதிரி ஜிங்கி ஜிக்கின்னு 2 விரல தூக்கிட்டு ஆடிட வேண்டியது. வேற டான்ஸும் தெரியாது, ஒரு கழுதையும் தெரியாது. இருங்க ஆஃபரை ஓபன் பண்ண போறேன், ஆமையும் போடாம இருங்க. எப்படி சமையலுக்கு தக்காளி தங்க மாதிரியோ அதே போலதான் வெங்காயம் வெள்ளி மாதிரி. தங்க விலை தாறுமாற ஏறுற மாதிரி இந்த வெள்ளி விலையும் வேண்டா வெறுப்பா ஏறிடுச்சு. அதை போலதான் வெங்காயமும். சொல்லிடி ஈர வெங்காயம். பெரிய எம்ஆர்ஐ கம்பெனி மாதிரி நீட்டா பேசலான்னு பார்த்தா சந்தைக்கடை மாதிரி சலப்பல தான் இவளுகளுக்கு பேசணும். வெங்காயத்துல தள்ளுபடி விலை. என்னத்தான் தள்ளி இருக்கேன்னு சொல்லேன்டி. சின்ன வெங்காயம் மத்தவங்க கடையில வாங்கினா 75 ரூபா, என்கிட்ட 1 கிலோ வெறும் 25 ரூபா தான். அப்புறம் பெரிய வெங்காயம் மத்தவங்க கடையில 65 ரூபா, என்கிட்ட வாங்கினா 25 ரூபா. பரவாயில்லையே, ஆஃபர் சும்மா அட்டகாசமா தான் இருக்கு. வாங்கம்மா வாங்க, இல்லாட்டி போங்க. 75 ரூபா வெங்காயம் 25 ரூபாய்க்கு தரேன். 65 ரூபா வெங்காயத்தை 25 ரூபாய்க்கே தரேன். வந்து ஆஃபரை அனுபவிச்சு வெங்காயத்தை அள்ளிக்கிட்டு போங்க. ஏக்கா பரவாயில்லையே, நல்ல விலை குறைப்பாத்தான் இருக்கு, வாங்கிடுவோம்க்கா. ஆமா சின்ன பொண்ணு, எனக்கும் இதுல 1 கிலோ அதுல 1 கிலோ கொடு. ஆமா, என் மருமவ 25 ரூபாய்க்கு 1/4 கிலோ 1/2 கிலோ தான் வரும்னு சொன்னா, நீ 1 கிலோவே தரியா? பரவாயில்ல, எனக்கும் இதுல 1 அதுல 1 கிலோ. சின்ன பொண்ணு, நீ விக்கிற வெங்காயத்தை பார்த்தா கல்யாண வீட்டுக்கு வாங்கினா செம லாபம் போல. ஒண்ணு பண்ணு, இதே ரேட்ல என் பொண்ணு கல்யாணத்துக்கு 2 மூடை வெங்காயம் இறக்கிறியாடி? ஐயோ அக்கா, நீங்க மன்னிக்கணும். இந்த ஆஃபர்லாம் இன்னைக்கு மட்டும்தான்க்கா, நாளைக்கெல்லாம் இருக்கும்னு சொல்ல முடியாது. நீங்க என்னடானா கல்யாணம் வரைக்கும் இந்த ஆஃபர் எதிர்பார்க்கீங்க. இப்போதைக்கு வீட்டுக்கு மட்டும் வாங்கிக்கோங்கக்கா. இவங்க கல்யாணத்தப்ப அடுத்த தோட்டத்தில் களை வாங்க முடியலையோ, இப்பவே அட்வான்ஸா காசை வாங்கி வச்சுட்டா அப்புறம் திருடும் போது சிக்கிட்டேன்னா நாளில் சின்ன பின்னமாகணும். சரி, இப்ப மட்டும்தான் 1 கிலோ போதும். அகிலாக்கா இருந்தாங்கன்னா அவங்களுமே வாங்குவாங்கன்னு. அதான் அவ சொந்த ஊருக்கே போயிருக்காளே, அவங்க மாமியாரே சொந்தமா வெங்காயம் விளைய வச்சு கொடுத்தாலும் கொடுக்கும். அது என்னமோ உண்மைதான், எப்ப வருவாங்கன்னு தெரியும். 3 நாள் லீவுக்கு தானே போயிருக்கா, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வந்துருவா. சரி. என்னடி உனக்கு வெங்காயம் வேண்டாம்? நான் 1/4 கிலோ தான் வாங்க வந்தேன். பரவாயில்ல, நீங்க ரேட்டு நல்லா குறைச்சே தரீங்க. அப்போ எனக்கு 1 கிலோ கொடுத்துருங்க. இந்தாங்கக்கா, வெங்காயத்தை பேக்கெட் போட்டே வச்சிருக்கு. பரவாயில்லையே, நல்லாதான் ஐடியா பண்ணிருக்கேன். உன் பொண்டாட்டி ஃப்ராட பத்தியாடா? என்னம்மா சொல்ற? ஆஃபர் போட்டு அழகா வித்துட்டு இருக்க, அவளை போய் ஃப்ராடு கிரேடுன்ற. அவ பேக்கெட் போட்டு வைத்ததுல பாதி அழுகுன வெங்காயம்டா. வெளியில சாக்குல நல்ல வெங்காயமும் பேக்கெட்டுக்குள்ள அழுகுன வெங்காயத்தையும் போட்டு என்னதான்டா பேக்கெட்டே பண்ண சொன்னா. என்னமா ஊரை ஏமாத்துற பாரு. இவெல்லாம் நல்லா இருப்பாளா? அம்மா, உன் மருமவுல நீயே திட்டாத. அந்த வெங்காயம் வித்த காசுல தான் நம்ம வீட்டுல விளக்கறிய போகுது. இளங்கிரு வெள்ளிக்கிழமை சந்தை.
நல்ல புருஷன் நல்ல பொண்டாட்டி. ஆஃபர் ஆஃபர் டும் 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 ஆனி மாச ஆஃபர் டும் 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 வெங்காய ஆஃபர் டும் 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 வாங்கிட்டு போங்க டும் டும் டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த மாதிரி ஆஃபர் விலையில அதிரடி விலையில வெங்காயம் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸு. நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க நேம் இப்ப நம்ம பாப்போமா? காந்தி, திவ்யா மதன், பிரத்யூஷா, லாக்கி, மகாலட்சுமி, பொன்மலர், சஞ்சிதா, சாந்தி, இந்த மாதிரி நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். எல்லாம் நன்மைக்கு. தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். ஆமா, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.